வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 7ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 23,746 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இறக்கத்திலேயே மூவ் ஆகி பார்த்தோம்னா நம்மளுடைய முதல் சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சப்போர்ட் லெவல்லையே பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. அப்புறம் இங்கே பிரேக் அவுட் ஆகி திரும்ப சப்போர்ட் லெவல் 2லேயே நம்ம நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன்லேயே நமக்கு கொஞ்சம் நேரம் மூவ் ஆகிட்டு இங்கே கீழே இறங்குச்சு. இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் பைவட் பாயிண்ட்டை டச் பண்ணி பைவட் பாயிண்ட்லேயே போயிட்டு 23,675 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 1 ஹவர் சார்ட்டு. நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம்னா 23,751. நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 23,800 வச்சுருக்கோம். இந்த ஜோனில் தான் இன்னும் இருக்குது. ஆனால் இந்த ஜோனுக்கு நமக்கு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம்னா 675 இந்த அமௌண்ட்டுக்கும் கீழே 700க்கும் கீழே நமக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. லோ லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,496. அதாவது இந்த ஜோனில் நமக்கு சப்போர்ட் லெவல் ஜோனுக்கும் வந்திருக்கு. 2 ஜோன் லெவலுக்கும் நமக்கு மூவ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 675 வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஜோனை விட்டு வெளியில் வந்து தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக இந்த 2 ஜோனுக்கும் நடுவில் தான் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு இன்னைக்கு மூவ்மெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி திரும்பவும் ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதி நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. இங்கே தான் நமக்கு அன்னைக்கோட ஹை லெவல், லோ லெவல் வந்து நமக்கு டச் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவதுல நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. அதிக லெவலில் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் 50,201 நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 3ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் இந்த நம்மளோட தேர்ட் லெவல் சப்போர்ட் லெவலை ஜோனை பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்ப அங்கேயே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜோன் செட் பண்ணலைன்னா, ஜோன் செட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். நம்ம ஜோன் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அவுட் ஆகுதா, பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் கரெக்டாக அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இங்கே சப்போர்ட் லெவல் 1 டச் பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 1க்கும் 2க்கும் நடுவே 49,836 நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துருக்க ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோனிங் ஸ்கொயரு. இந்த லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு மூவ்மெண்ட் அதே லெவல் மூவ்மெண்ட் தான், இந்த லெவல் மூவ்மெண்ட் தான் இங்கேயும் நமக்கு மூவ் ஆயிருக்கு. நம்ம இதை அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த லெவலும் நமக்கு அதே லெவல் தான் மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம அடுத்த க்ளோனிங் ஸ்கொயர் எங்கே வருது அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுக்குள்ளேயே திரும்பவும் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். மார்க்கெட்டை தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்திருந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நமக்கு நிறைய க்ளோனிங் ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். இங்கே நம்ம சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,700 வச்சுருக்கோம். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும். நேற்றுக்குரிய லோ லெவல் பார்த்தோம்னா 49,389. நமக்கு 49,700 நம்ம வச்சுருக்கோம். இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. 49,000 இரண்டாவது லெவல் பார்த்தோம்னா 200,
200 இன்னும் நமக்கு ரீச் ஆகலை, இந்த லெவலில் இருக்குது. அடுத்து ஹை லெவல் பார்த்தோம்னா 50,246. நம்ம இங்கே 50,800 வச்சுருக்கோம். இன்னும் இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணவே இல்லை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதி பார்த்தோம்னா நல்ல ஒரு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லையே நமக்கு இருந்தது. இரண்டாவது பாதி 75% வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நல்ல ஒரு ரேலி நல்லா இறங்கி நான் அதுக்கேற்ற மாதிரி திரும்ப க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு பேங்க் நிஃப்டி பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.